மார்னிங். இன்னைக்கு ஜூலை 26 என்னோட சோப் மேக்கிங் ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கு. ஆஃபீஸ் கிளீன் பண்ற வேலையெல்லாம் நேற்று நைட்டே முடிச்சு வச்சுட்டு போயிட்டேன். அதனால இன்னைக்கு கிளீனிங் ஒர்க் இல்லை. பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு சேர்ஸ் அரேஞ்ச் பண்ற வேலை இருக்கு. சேர்ஸ், டேபிள்ஸ், அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ அந்த வேலை தான் பார்க்கணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்காச்சும் கரண்ட் போகாம கொஞ்சம் நல்லபடியா முடியணும். வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். பார்ப்போம். 8 to 10 பீப்புள்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. பார்ப்போம். நான் எதுக்கும் ஒரு 10 சேர் போட்டு வச்சிருக்கேன். எவ்ரி டைம் வந்து சோப்பு வந்து ஒரு ப்ரௌனி பாக்ஸ்ல தான் போட்டு கொடுத்துட்டு இருப்பேனா. இந்த டைம் வந்துட்டு டீ கப் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, இதில் ஊற்றிக்கலாம். ப்ரௌனி பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறனால ஒரு 100 கிராம் சோப் வந்து ரொம்ப சின்னதாக அடியில் போய் செட்டில் ஆகிடுது. இதுனா வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்குன்றதுனால சோப்பு ப்ராக்டிக்கல் செஷனுக்காக இந்த டீ கப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் காலேஜ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. நான் போய் கிளாஸ் எடுக்கிறேன். இன்னும் ஒருத்தவங்க மட்டும் வரணும். வந்தாங்கன்னா மூணாவது வந்து காஸ்டிக் சோடா, NaOH அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி. ஹீட் ஆகி பால் வேஸ்ட் ஆனாலும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:45. நான் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் தியரி முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகும். ப்ராக்டிக்கலில் காமிக்கிறேன். லஞ்ச் முடிச்சு தான் ப்ராக்டிக்கல். அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ எஸ், ஃபைனலி ஆஃப்லைன் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பவர்லாம் ஷட் டவுன் ஆகல, நல்லாவே முடிஞ்சிருச்சு. சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ஒரு 4:30க்குலாம் முடிச்சிட்டோம். அண்ட் வந்து நெக்ஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் அப்படியே பார்க்க வேண்டியதுதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டாடா.